இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே, நாங்கள் தவக்காலத்தினுடைய 3வது நாளிலே இருக்கின்றோம். இந்த காலகட்டங்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறைபொருளை சிந்தித்து தியானிக்கும் அதே நேரம், நாங்களும் எங்களுடைய ஆன்மீகத்தை போஷிக்கக்கூடிய செபம், தவம், பரித்தியாகம், நோன்பு போன்ற ஒருத்தல் செயற்பாடுகள், ஆன்மீக செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, யூத சமூகத்தை பொறுத்தவரையில் நோன்பு என்பது அவர்களுடைய சம்பிரதாயத்தில் சமய செயற்பாடுகளில் மிகவும் முக்கியமானது, இன்றியமையாத ஒரு செயற்பாடு. அவர்கள் நோன்பு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக தங்களையே வருத்திக் கொள்வார்கள். நோன்பினை கடைபிடிக்க பலவிதமான சட்ட திட்டங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆகவே இன்றைய நாளினுடைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 15 வரையிலான வசன பகுதியிலே, யோவானினுடைய சீடர்கள் தாங்களும் பரிசேயரும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் நோன்பிருப்பதில்லையே என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடம் எழுப்புகின்றார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் நோன்பிருப்பதில்லை, மணமகன் அவர்களை விட்டு பிரிந்து செல்லும் போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்ற உன்னதமான அழகான ஒரு பதிலினை தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை மணமகனாக உருப்படுத்தி இந்த நற்செய்தியிலே எங்களுக்கு காண்பிக்கின்றார். இங்கு ஆண்டவர் இயேசு எங்களை தன்னுடைய இறுதி கட்டத்தில், அதாவது தன்னுடைய பாஸ்கா பாடுகள் மரணம் காலகட்டத்திலே அவரோடு சேர்ந்து நோன்பிருக்க எங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இங்கு ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கக்கூடிய நோன்பு வெறுமனே உடல் சார்ந்த நோன்பாக இருக்கக்கூடாது, மாறாக ஆன்மீகம், ஆன்மா சார்ந்த நோன்பாக இருக்க வேண்டும். இந்த நோன்பில் நாங்கள் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் கடவுளினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த நோன்பின் போது எங்கள் மத்தியிலே இறை அன்பும் பிறர் அன்பும் வளர வேண்டும். இந்த நோன்பின் போது எங்களுடைய ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் மாற வேண்டும். ஆகவே நாங்களும் இந்த தவ காலத்திலே விசேட விதமாக நோன்பு செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுது அதனுடைய பொருள் உணர்ந்து அந்த நோன்பின் நிமித்தம் நாங்களும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கல்வாரி பள்ளியிலே பயணிக்க வரம் வேண்டி மன்றாடிக் கொள்வோம்.